வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ராஸ்பெரி பை பிக்கோ ஹச் அப்படிங்கிற இந்த போர்டில் எப்படி ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த ராஸ்பெரி பை பிக்கோ ஹச் இந்த போர்டில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே டோனி அப்படிங்கிற சாஃப்ட்வேரை பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ப்ரோக்ராம் போட்டு அந்த ப்ரோக்ராமை இந்த ராஸ்பெரி பை பிக்கோ போர்டில் அப்லோடு கொடுத்து அதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். முதல்ல சிஸ்டத்தை ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரௌசரில் பார்த்தோம் அப்படின்னா நான் டோனி ராஸ்பெரி பை அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறேன். பாருங்கள், டோனி ராஸ்பெரி பை அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிட்டேன். இதில் இந்த டோனி பைத்தான் ஐடிங்கிற ஐடி ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறப்ப அதோட பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் சாஃப்ட்வேர் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீயாகவே நமக்கு கிடைக்கும். இங்கே 4.1.7 இருக்குது. இதில் விண்டோஸோடது லிங்க் தனியாக கொடுத்துருக்காங்க. மேக் ஓஎஸ்க்கும் லிங்க் இருக்குது, லினக்ஸ்க்கும் இருக்கும். நம்ம சிஸ்டம் பார்த்திங்கன்னா விண்டோஸ் 64 பிட்டு. அதனால் நான் அதுக்கு உண்டான லிங்க்கை நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைல் பார்த்தோம் அப்படின்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் ஆகி முடித்த உடனே நம்ம செட்டப்பை கிளிக் பண்ணணும் அப்படின்னா அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு அக்செப்ட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு நம்ம ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். இப்போ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆகி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ்னு கேட்கும். நம்ம ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் செட்டப் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, முடிஞ்சிருச்சு. ஃபினிஷ்ங்கிறத நம்ம கொடுத்துடலாம். இப்போ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ சிஸ்டத்தில் நம்ம ராஸ்பெரி பை பிக்கோங்கிற போர்டை பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்பி கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறப்ப பூட் செலக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே யூஎஸ்பி கேபிளை இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் ப்ரோக்ராம் நம்ம அதில் அப்லோட் பண்ண முடியும். அடுத்தது ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னா கான்ஃபிகர் இன்டரப்ட்னு இருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் பைத்தான் 3 கிளிக் பண்ணணும் அப்படின்னா அதில் மைக்ரோ பைத்தான் ராஸ்பெரி பிக்கோ அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் அப்டேட் அப்படிங்கிற அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். அதில் அந்த வேரியண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ராஸ்பெரி பை பிக்கோ ஹச் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். என்னோடய போர்டு அது. அப்புறம் இன்ஸ்டாலுங்கிறத கொடுத்துடலாம். இப்போ ப்ரோக்ராம் அந்த ஆல்ரெடி இருக்கிற ஃபைல் அந்த போர்டில் இருக்கிற ஃபைல்ஸ் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகும். அப்புறம் காப்பி ஆயிரும். இப்போ நம்ம க்ளோஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ இந்த பேஜில் நம்ம ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா 1 by 1 ஒவ்வொரு லைனும் நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா எல்இடி, அதாவது ராஸ்பெரி பை பிக்கோவில் இருக்கிற எல்இடியை நான் பிளிங்க் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு நான் எழுதுகிறேன். அதுக்கு மெஷினில் இருக்கிற பின்னை பார்த்தோம் அப்படின்னா நான் இம்போர்ட் பண்ணுறேன். அப்போ ஃப்ரம் மெஷின் இம்போர்ட் பின் அப்படிங்கிறத லைனு நான் கொடுக்குறேன். இப்போ மெஷினில் இருக்கிற பின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ணி வாங்கிக்கிறோம். அடுத்தது டைமுங்கிறதுல இருந்து நம்ம ஸ்லீப்புங்கிற அந்த ஃபங்க்ஷனை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ ஃப்ரம் டைம் இம்போர்ட் ஸ்லீப். இப்போ எல்இடிங்கிற வேரியபிளுக்கு பின் அசைன் பண்ணுறேன். எல்இடி ஈக்குவல் டு பின் நாங்கள் ஆன்போர்டு எல்இடிக்கு அசைன் பண்ணுறேன். அதனால் 25ங்கிறது போட்டுறேன். அந்த பின்னு பார்த்தோம் அப்படின்னா அவுட்டுங்கிறத நான் டிக்ளேர் பண்ணுறேன். அதாவது அவுட்புட் பின்னாக டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது கண்டினியூவாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக வைல் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனில் ட்ரூ, ஆல்வேஸ் ட்ரூ அப்படிங்கிறத நான் போட்டு கோலன் போட்டுறேன். இப்போ எல்இடி நான் ஆன் பண்ணுறேன். அப்போ எல்இடிங்கிற வேரியபிள் ஆன் ஆகணும். அது அந்த பின்னு ஆன் ஆகணும். அப்போ எல்இடி டாட் ஆன் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு டிலே கொடுக்குறேன். டிலேக்காக ஸ்லீப் ப்ராக்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மதிப்பு கொடுக்கலாம். பாருங்கள், ஸ்லீப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் 1 கொடுத்தேன்னா 1 செகண்டுக்கு அது டிலேவை ஜென்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த எல்இடியை பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணுறேன். அப்போ எல்இடி டாட் ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டு. அதுக்கப்புறம் எல்இடி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அதுக்காக ஸ்லீப் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டு. இப்போ பாருங்கள், நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இது எல்இடி பிளிங்க் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராமு. இதை நான் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், ரன் கொடுத்தேன்னா நமக்கு அவுட்புட் பார்க்கலாம். அதாவது ராஸ்பெரி பிக்கோவில் அவுட்புட் பார்க்கலாம். பாருங்கள், எல்இடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் விட்டு விட்டு பிளிங்க் ஆகுது. இப்போ நம்ம அடுத்தது பார்த்தோம்னா
இந்த ப்ரோக்ராமை நம்ம ராஸ்பெரி பை பிக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணலாம். பாரு சேவ் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ராஸ்பெரி பை பிக்கோவை செலக்ட் பண்ணுறேன். ப்ரோக்ராம் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கனால சேவ் ஆகலை. அதனால் ஸ்டாப் கொடுத்துட்டு அடுத்தது நம்ம சேவ் கொடுக்குறேன். ராஸ்பெரி பை பிக்கோவில் சேவ் ஆகணும். ஃபைல் நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா main.py அப்படிங்கிறது, அதாவது மெயின் ஃபங்க்ஷன் பைத்தான் அப்படிங்கிற ப்ரோக்ராம். அதனால் main.py அப்படிங்கிறத கொடுத்து நான் ஓகே கொடுத்துட்றேன். அடுத்து இப்போ நான் ரன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப மறுபடியும் ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரன் ஆகுது, எல்இடி பிளிங்க் ஆகுது. இப்போ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடிஷ்னலாக, அதாவது பாருங்கள் main.py அப்படிங்கிற அந்த ஃபைல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஷோ ஆகுது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு எல்இடி நான் வந்து பிரெட் போர்டில் இன்சர்ட் பண்ணி அதுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். பாருங்கள், ரெட் எல்இடி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது கேத்தோடு, இது ஆனோடு. இப்போ ஆனோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸில் கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த எல்இடிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 21, அதாவது GPIO 16 வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். அதனால் 21 பின்னை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸோட எண்டில் கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், 21 எடுக்கிறேன் நான். இது 1 2 3 அப் டு 21 பின்னில் இருந்து நான் ஒயர் எடுக்கிறேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணிடுறேன். அதர் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடுக்கு போயிடுச்சு. இது ஆனோடு. இப்போ அடுத்தது கேத்தோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் சப்ளை கொடுக்கணும். கிரவுண்ட் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 23 வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் சப்ளை இருக்குது. பாருங்கள், 21 22 23 வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 23 நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்இடியோட கேத்தோடுக்கு கனெக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த எல்இடியை பிளிங்க் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். ஒன்றும் இல்லை, நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா அந்த பின் நம்பரை மட்டும் நான் மாற்றுறேன். பாருங்கள், 25 வந்து பார்த்தோம் அப்படின்னா 16 மாற்றுறேன். 16 மாற்றணும் அப்படின்னா இப்போ இந்த எல்இடி வந்து பார்த்தோம் அப்படின்னா 16 இருக்கனால இது வந்து 25 இருந்தது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 16th பின்னில் இருக்கிற எல்இடியை எரிய வைக்க போகிறேன். இப்போ நான் இதை வந்து பாருங்கள் ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்தோடனே பாருங்கள் ரெட் கலர் எல்இடி நமக்கு பிளிங்க் ஆகுது. அடுத்து நம்ம இதை ஆஃப் பண்ணலாம். பாருங்கள், ஸ்டாப் பண்ணிவிட்டு பாருங்கள் main.py அப்படிங்கிற ஃபைலு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிலேயோட டைம் வந்து பார்த்திங்கன்னா 0.5 மாற்றிடுறோம். அதாவது 500 மில்லி செகண்ட்ஸ்க்கு நான் மாற்றிட்டேன். இப்போ நம்ம இந்த ஃபைலை வந்து சேவ் கொடுத்துடலாம். இப்போ ரன் பண்ணலாம். பாருங்கள், எல்இடி பிளிங்கிங் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ குறைஞ்சிருச்சு. 1 செகண்டில் இருந்தது, இப்போ 0.5 செகண்டாக மாறிக்கிச்சு. இப்போ அடுத்தது நம்ம ஆன்போர்டு எல்இடி, அந்த எல்இடியுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளிங்க் பண்ண வைக்கலாம். சேம் அதே டைமில் அப்போ ஆன்போர்டு எல்இடிங்கிற ஒரு வேரியபிளுக்கு நான் பின் அசைன் பண்ணுறேன். ஆன்போர்டு எல்இடி ஈக்குவல் டு பின் ப்ராக்கெட்டுக்குள்ளே 25 பாருங்கள், பின்னு அங்கே வந்து 16 கொடுத்தோம். இங்கே நம்ம இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 25ங்கிறது கொடுக்கணும். அதே இது வந்து இந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் பின்னாக நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்இடி ஆன் ஆகுது. அதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்போர்டு எல்இடின்னு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன் பண்ண வைக்கிறேன். அதுக்காக ஆன்போர்டு எல்இடி டாட் ஆன் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துடலாம். ஆன்போர்டு எல்இடி டாட் ஆன் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டு. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்இடி ஆஃபுக்கு அப்புறம் நம்ம ஆன்போர்டு எல்இடியை ஆஃப் பண்ண வைக்கலாம். அப்போ அதை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனுங்கிறதுக்கு பதில் ஆஃபுங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை வந்து பார்த்தோம் அப்படின்னா சேவ் பண்ண எரர் வருது. இப்போ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இப்போ சேவ் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ க்ரீன் கலர் எல்இடி ஆன்போர்டு எல்இடியும் ரெட் கலர் எல்இடியும் ரெண்டும் ஒரே நேரத்தில் ஆன் ஆஃப் ஆகுது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேயே வந்து ரெட் கலர் எல்இடி எரியிறப்ப க்ரீன் ஆஃப்லேயும், க்ரீன் எரியிறப்ப ரெட் ஆன்லேயும் இருக்கிற மாதிரி மாற்றி பண்ண போகிறோம். அப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு ப்ரோக்ராமு. ஸ்டாப் பண்ணிவிட்டேன். சேவ் கொடுத்துட்றேன். இப்போ ரன் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ மாறி மாறி நமக்கு எல்இடி எரியுது. அவ்வளோதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஓகே, தேங்க்யூ.